Good evening students. Second year BCom A section and B section. இப்போ டேலி அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ராக்டிக்கல். இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸசைஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேஷன், இது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிக்க. இது தெரியல அப்படின்னா நல்லா பார்த்துக்க. இப்போ டேலி ஸ்க்ரீனை வந்து நீ ஓப்பன் பண்ணுற, டேலி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண உடனே உனக்கு சைடில் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சைடில் இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கிரியேட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். இந்த கிரியேட் கம்பெனின்ற கான்செப்டை நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கிற. ஸோ கிளிக் பண்ண உடனே உன்னுடைய கம்பெனி, அதாவது கிரியேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த மெனு பார் வரும். இதில் மெயிலிங் கம்பெனியோட நேம் வந்து நீ என்ன அடிக்கிறியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ லிமிடெட் அப்படின்னு சொல்லி நீ அடிக்கிற அப்படின்னு சொன்னால் மெயிலிங் நேம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிக்கிறோம். மெயிலிங் நேம் வந்து நீ என்ன கம்பெனி நேம் அடிக்கிறியோ அதே நேம் வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிடும். நீ வந்து அடிக்கணும் அவசியம் கிடையாது. மெயிலிங் நேம் வந்து அதுவே கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் கொடுக்கக்கூடிய டேட்டா, என்னென்ன டேட்டா கொடுப்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயிலிங் நேம்க்கு அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து கண்டிப்பாக கொடு. அட்ரஸ் முடிச்ச உடனே என்ன பின்கோடு அப்படின்னு சொல்லி கேட்கும். பின்கோடு நீ என்ன அட்ரஸ் கொடுக்குறியோ அந்த பின்கோடு, இப்போ 627004 அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்போது 0462 இது வந்து திருநெல்வேலியோட பின்கோடு. ஸோ அதோடைய நம்பர் ஒரு 6 நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உன்னுடைய மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி உன்னுடைய மொபைல் நம்பர் அப்படி கொடுக்குறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இமெயில். ஸோ இமெயில் அப்படின்றது உன்னுடைய கம்பெனியோட இமெயில் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து வெப்சைட். ஸோ வெப்சைட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து ஸோ பிகினிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் உன்னுடைய இடத்துல. அதில் 1/4/2019 அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு அடுத்த டேட்டு இங்கே வந்து அதே டேட்டு இங்கே கன்வெர்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, நீ இந்த இடத்துல வந்து 31st மார்ச் 2020 அப்படின்னு கொடுத்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். அது இடத்துல மாற்றம் கிடையாது. அதுக்கடுத்து ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல். ஸோ ஸ்டேட் வந்து இதெல்லாம் வந்து என்ன இந்த மொபைல் நம்பருக்கு முன்னாடியே இருக்கும். ஸ்டேட் வந்து என்ன தமிழ்நாடு அப்படின்னா ஸோ ஸ்டேட்னு அடித்த உடனே உனக்கு இந்த சைடில் வந்து ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக வந்து லிஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டடாக டிஸ்பிளேல வரும். எல்லா ஸ்டேட்டும் ஆந்திர பிரதேசில் இருந்து இருக்கும். அப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நீ அடிக்கும் போது என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸோ டி அப்படின்ற லெட்டரை மட்டும் நீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ டீயில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், அதாவது தமிழ்நாடு, திரிபுரா, இந்த ரெண்டு மட்டும் பிளாக் கலர்ல நல்லா போல்டாக வரும். அப்போ தமிழ்நாடை நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா உன் சிஸ்டம்ல கீபோர்டில் ஆரோ கீ, அதாவது அப் அண்ட் ஆரோ கீ, இந்த மாதிரி ஆரோ கீ இருக்கும் பார்த்துருக்கியா? ஸோ இந்த ஆரோ கீ அப்படின்றத நீ யூஸ் பண்ணிக்கிற, தமிழ்நாடு அப்படின்றத நீ செலக்ட் பண்ணிக்கிற. ஸோ கம்பெனி கிரியேஷன் மற்றது வந்து கீழே வந்து ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆஃபீஸ் யூஸ் அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டே வர. என்ட்ரு பண்ணி முடிச்ச உடனே கடைசி அந்த இடத்துல காலத்தில் வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அக்செப்ட் அப்படின்றது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ எஸ் நீ ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டாட்டுட்டரி மாஸ்டர் STATUTORY ஸ்டாட்டுட்டரி மாஸ்டர் அப்படின்னு சொல்ற ஸ்க்ரீன் வந்து உனக்கு கிரீன் கலர்ல ஒரு ப்ளூ கலர் ஆர் கிரீன் கலர் இதில் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆகி ப்ராசஸ் ஆகி ஸோ சக்ஸஸ்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். நல்லா நான் வச்சுங்க, கம்பெனி கிரியேஷனில் இது மெயின், இது ஃபோக்கஸ். ஸோ ஓப்பன் பண்ணோடனே டேலி ஓப்பன் பண்ணோடனே இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும், மெயின் மெனுக்கு போகாது. ஏன்னா செலக்ட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். ஸோ கிரியேட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன் போன உடனே இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து நீ கொடுத்து முடிச்சு அக்செப்ட் அப்படின்னு சொல்லி நீ என்ட்ரு அடித்து ஸ்டாட்டுட்டரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உனக்கு டிஸ்பிளேல மெயின் மெனுக்கு வந்து நின்றும். மெயின் மெனுக்கு நல்லா நான் வச்சுக்க. ஸோ மெயின் மெனுக்கு வந்து நின்றும். ஸோ மெயின் மெனு அப்படின்றது ஸோ GOT கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்
ஓகே. ஸோ நீ கிரியேட் பண்ண கம்பெனி வந்து இங்கே போல்டு லெட்டரில் இருக்கும், XYZ லிமிடெட் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கம்பெனி இருக்கும். அதில் ஃபினான்ஷியல் இயர் எல்லாமே சைடில் இருக்கும். இப்போ இந்த ஜிஓடியில் முதல்ல வந்து என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, அதுக்கடுத்து வந்து இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்வென்ட்ரி இன்ஃபோ இந்த ரெண்டு தான் மெயினாக இருக்கும். இன்வென்ட்ரி இன்ஃபோ. இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவை நீங்கள் செலக்ட் பண்ணுற நல்லா நான் வச்சுக்க. கேட்வே ஆஃப் டேலி ஜிஓடியில் கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவை என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கீழே கார்னரில் நீ பார்த்தீங்கன்னா நீ எந்தெந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்க அப்படின்றது இங்கே கீழே, அதாவது சிஸ்டமில் கீழே வந்து நீ காமிக்கும். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் இருந்து நீ உள்ளே போயிருக்க அப்படின்னு. ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ நீ செலக்ட் பண்ணேன்னு வச்சுங்க, அதில் வந்து குரூப்ஸு லெட்ஜர் அப்படின்றது. குரூப்ஸு லெட்ஜர் அதில் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெட்ஜரை செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ லெட்ஜரை செலக்ட் பண்ண உடனே சிங்கிள் லெட்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து மல்டிபிள் லெட்ஜர். சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட், டிஸ்பிளே, ஆல்டர் அப்படின்னு இருக்கும். மல்டிபிள்லையும் அதே மாதிரி கிரியேட், ஆல்டர், டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். ஸோ எப்பயுமே மல்டிபிள் லெட்ஜர் தான் நீ என்ன பண்ணிக்கிறீங்க, கிரியேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறீங்க. ஸோ மல்டிபிள் லெட்ஜரில் கிரியேட் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் லெட்ஜரில் கிரியேட் அப்படின்ற கான்செப்ட் போகிற அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சிஸ்டமில் ஸோ மல்டிபிள் லெட்ஜரில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வரும். இதில் ஸோ அண்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் வந்து ஒரு கர்சர் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து பாக்ஸில் வந்து என்ன பண்ணிக்கிற அப்படின்னா ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆல் ஐட்டம்ஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். இதை வந்து நீ செலக்ட் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்றத அடிச்சுக்கிற. அடிச்சு முடிச்ச உடனே இங்கே 1ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லி சீரியல் நம்பர் 1ன்னு வரணும். இந்த 1ன்னு வரும்போது இதில் வந்து நீ லெட்ஜருடைய நேம்லாம் இது பண்ணிக்கிற, கிரியேட் பண்ணிக்கிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ லிமிடெட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. அடிச்சு முடிச்ச உடனே இங்கே அண்டர் த குரூப் என்ன குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கு. அண்டர் த குரூப் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, ஸோ இது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் நீ கேபிட்டல் அக்கௌண்ட்டை நீ செலக்ட் பண்ணணும். அப்போ சி அப்படின்ற லெட்டரை நீ ப்ரெஸ் பண்ணேன்னா சியில் இருக்கக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட்டடாக போல்டில் வரும். அதில் வந்து நீ வந்து வி ஹேவ் செலக்டட் டு த கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் அப்படின்ற. அப்போ இந்த வேஜஸ் அப்படின்றது தட் இஸ் கால்டு த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டியை ப்ரெஸ் பண்ணேன்னா டியில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே போல்டாக இருக்கும். அதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சேலரி இந்த மாதிரி கொடுத்துட்டே வர சேலரி. ஸோ சேலரி இட் இஸ் கால்டு த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஐயை ப்ரெஸ் பண்ணேன்னா அதில் இருக்கக்கூடிய ஐயில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக வந்து போல்டாக வரும். ஸோ வி கேன் செலக்டட் டு த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்படியே வந்து ஒவ்வொரு லெட்ஜராக, அதாவது நீ என்னென்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நீ அடிக்கிற அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி இந்த மாதிரி அதுவும் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர. இது வந்து சாதாரணமாக லெட்ஜர் கிரியேஷன். இப்போ சார் எனக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி கிரியேஷன் பண்ணிக்கிற சேம் ஆசஸ் ப்ராசஸிங். இப்போ XYZ கேபிட்டல் அப்படின்னு சொல்லி இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று நீங்கள் இந்த இடத்துல வந்து அமௌண்ட் காலத்தில் ஸோ அதுக்கடுத்து டிஸ்பிளேல இங்கே இப்போ 2 lakhs அப்படின்னு சொல்லி நீ அடிக்கிறேன்னு வச்சுங்க. 2 lakhs அடிச்சு முடிச்ச உடனே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி டெபிட் ஆர் கிரெடிட். அது கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வேஜஸ் அப்படின்னு சொல்லி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் காலத்தில் நீ 5000 நீ அப்படின்னு அடிக்கிற அப்படின்னா அது டெபிட் அப்படின்னு சொல்லி அதுவே கன்வெர்ட் ஆகிடும். சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது வந்து 7000 அப்படின்னு அடிக்கிற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுக்கும் நீ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னால் இதில் வந்து என்ன அப்படின்னா நீ ட்ரையல் பேலன்ஸஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம், சைமல்டேனியஸாக நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நீ அடித்து முடிச்சுட்டு கடைசி அப்போ வந்து 5 லெட்ஜர் நீ அடிச்சிருக்க. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே 6 அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். அதுக்கடுத்து நீ என்ன பண்ணணும், என்டர் அடிக்கணும். ஸோ என்டர் அடித்த உடனே இங்கே அக்செப்டா அப்படின்னு சொல்லி உன்னுடைய கீழே ப்ரெஷர் வரும். அதில் எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். நீ என்டர் அடித்த உடனே எஸ்ன்னு வந்துடும். எஸ்ன்னு வந்த உடனே திருப்பி நீ பேக் போகணும் அப்படின்னா எஸ்கேப் கீ நான் வச்சுக்க. உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் பூரா வந்து எஸ்கேப் கீழே தான் இருக்கணும்.
ஸோ எஸ்கேப் கீ அடிச்சா அப்படின்னா ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இப்போ நீ வந்து கேட்வே ஆஃப் டேலியிலிருந்து என்ன பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல வந்திருக்கீங்க. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல என்ன பண்ணியிருக்கீங்க, லெட்ஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கீங்க. அந்த லெட்ஜர்ல நீங்க வந்து என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க, மல்டிபிள் லெட்ஜர் அப்படின்ற ஒரு கான்செப்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப ஸோ மல்டிபிள் லெட்ஜர் அப்படியே எஸ்கேப் தட்டிட்டே வந்தேன்னா மல்டிபிள் லெட்ஜர் போயிடும், அப்புறம் லெட்ஜர்ல நிற்கும், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, அப்புறம் கேட்வே ஆஃப் டேலி. இந்த மாதிரி மெயின் மெனுவுக்கும் வந்தோம் நான் வச்சுக்க. ஸோ இதில் உன்னுடைய கொஸ்டினை ஒருத்தருக்கு இன்னைக்கு நான் நடத்திருக்கிறது ஒரு ஜென்ரலாக நடத்திருக்கேன். இதில் வேற என்ன கேட்பாங்க நமக்கு, இப்போ கம்பெனி கிரியேஷன் முடிஞ்ச உடனே வேற என்ன கேட்கலாம் அப்படின்றது பார்த்தேன்னு வச்சுங்க. உன்னுடைய டேலி ஆக்டிவேஷன் கீ பூரா வந்து எதில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் எம் நான் வச்சுக்க. ஸோ கண்ட்ரோல் எம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டடாக இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் எம்ல தான் ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், கால்குலேட்டர் ப்ரெஸ் ஆகும். அந்த கண்ட்ரோல் என் அப்படின்றது கீழே உனக்கு இருக்கும், டேலி ஸ்க்ரீனுக்கு கீழேயே வந்து கண்ட்ரோல் என் அப்படின்ற ஒரு கீ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் என் அப்படின்னா ஸோ ஒன்லி விகல்ஸோட டேட்டாவுடைய வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை, அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிறது, சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து கால்குலேட்டர் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, திருப்பி நம்ம மேலே மெயின் மெனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் எம்முக்கு போய்க்கலாம். அது வரைக்கும் உனக்கு டிஸ்பிளேல அது இருக்கும். கண்ட்ரோல் எண் வந்து கீழே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்ட்ரோல் எம் போயிட்டு அப்படின்னா கண்ட்ரோல் எண் வந்து டீஆக்டிவேட்டே ஆகிடும். ஓகே, ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு நீ டிஸ்பிளேல பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வந்து நான் வச்சுக்க, கேட்வே ஆஃப் டேலியில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அப்படின்னா அந்த ஏ அப்படின்ற லெட்டர் வந்து சர்வ்ல இருக்கும். சர்வ்ல இருக்கிறது பூரா வந்து இட் இஸ் அ ஷார்ட்கட் மெத்தட், ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. ஸோ டி அப்படின்னா டிஸ்பிளேல வந்து டின்ற லெட்டர் மட்டும் வந்து சிகப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நல்லா கவனமாக பார்த்து வச்சுங்க. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் வந்து நீ என்ன பண்ணிக்கிற கூடாது, ஸோ கர்சரை வந்து அதாவது ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி வரக்கூடாது. ஸோ நல்ல டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ எல்லாமே நீ நல்லா பார்த்து வச்சுக்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மெயினாக இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து இதெல்லாம் முடிஞ்ச உடனே உனக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ மெயினாக F11 அப்படின்றது என்ன கீ அப்படின்னா ஃபியூச்சர்ஸ். இது நல்லா மறந்துடாது. F11 அப்படின்றது ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்றதுல எதெல்லாம் எஸ் கொடுத்தா அதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். F12 அப்படின்றது கான்ஃபிகரேஷன். ஸோ F12 அப்படின்றது கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ உனக்கு இந்த ஷார்ட்கட் கீலாம் கேட்பாங்க, F11 அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆகும் அப்படின்னு நீ பார்க்காமலே சொல்லணும், ஃபியூச்சர்ஸ் தான் அப்படின்னு. அதே மாதிரி F12 வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ F2 அப்படின்றது இட் இஸ் த சேஞ்ச் த டேட் வந்து F2 அப்படின்னு. ஸோ F2க்கு கீழே வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி போடணும். இது வந்து என்னது அப்படின்னா சேஞ்ச் த பீரியட். ஸோ சேஞ்ச் த பீரியட் F2 வந்து சேஞ்ச் த பீரியட். ஸோ F3 அப்படின்றது கம்பெனி, நீ என்ன கம்பெனி நீ செலக்ட் பண்ண போற. ஸோ கம்பெனி இன்ஃபோக்குள்ள போயிட்டேன்னா F3. ஸோ ஆல்ட் F3 போட்டேன்னா கம்பெனி இன்ஃபோக்குள்ள போயிடும். ஓகே, ஸோ F4 அப்படின்றது கான்ட்ரா. F5 அப்படின்றது பேமெண்ட். F6 அப்படின்றது ரிசிப்ட். ஸோ ரிசிப்ட். ஸோ F7 அப்படின்றது ஜேர்னல். ஸோ F8 அப்படின்ற கீ ஃபங்க்ஷன் வந்து சேல்ஸ். F9 அப்படின்றது பர்ச்சேசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான கீ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்க. ஓகே, ஸோ இதோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது. இப்போ வந்து உனக்கு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அந்த என்ட்ரிலாம் வந்து டே புக்கில் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ரிப்போர்ட் எடுக்கிறது, டே புக் வந்து எப்படி ரிப்போர்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து இன்வென்ட்ரி இன்ஃபோ, அதையும் நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ஈஸி. அக்கௌண்ட்ஸ் டேலின்றது உனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ டேலியோட சிம்பிள் அப்படின்னாலே இட் இஸ் கால்டு த 9 o'clock. அதாவது அந்த கிளாக்கோட சிம்பிள் வந்து 9 o'clock இருக்கும் உடைய டிஸ்பிளே. அது உனக்கு சிஸ்டமில் வந்து வியூவிலே வரும் ஸ்டார்டிங்கில் நீ பார்த்தேன். ஓகே, இப்போதைக்கு இதில் இது தெரிஞ்சு வச்சுக்க. இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா நீ டேரெக்டாக கமெண்ட்ஸில் வந்து கேளு, உனக்கு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.